அல்ல வேற ஏதேனும் தொடர்புகளா உனக்கு? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை ஏற்று வாழ்ந்தியா என்று கேட்காம ஒரு அடி நவர முடியாது. நமக்கு என்ன பயமா இருக்கிறது? இளைஞர்களுக்கு மட்டும் நினைச்சு சும்மா இருக்காதீங்க. இளமையை கழிக்காம முதுமைக்கு வரல. நான் இன்று என்ன வயசாக இருக்கிறேன்னா நானும் ஒரு டைம்ல, அதுவும் நம்ம இங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள் எல்லாம் இளமையை தாண்டித்தான் முதுமைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் இந்த கேள்வி, சகோதரிமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த கேள்வி உண்டு. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்புறம் நீ அறிவாளியா இருந்திருக்கிறாய். அறிவாளியா இருந்து எத்தனை பேருக்கு நீ அறிவை புகட்டினாய்? அறிவாளி என்றால் யாரும் முதலாவது தீர்மானிக்கணும். அறிவாளி வேற, பட்டதாரி வேற. அறிவாளிகள் வேற, பட்டதாரிகள் வேற. மேத்ஸும் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் படிச்ச உடனே அறிவாளி இல்ல. சுப்ஹானல்லாஹ், என்ன எங்களெல்லாம் குறை சொல்ல நீங்க கேட்பீங்க. நீங்க எல்லாம் இறை அறிவு, ஆன்மீக அறிவு என்பது வேற. உலகியல் விஷயங்கள்ல நாம் அறிவை பெறுவது என்பது வேற. நாம் பட்டதாரிகள். மேத்ஸ்ல சென்டமாகின பட்டதாரி. பயாலஜி படிச்சிருக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறோம், ஹிஸ்டரி படிச்சிருக்கிறோம், ஜியோகிராபி படிச்சிருக்கிறோம், வேதியியல் படித்திருக்கிறோம், வேறு பல இயல்கள். வேதியியல், அந்த இயல், இந்த எத்தனை இயல்கள். இவர்கள் எல்லாம் அறிவாளிகளா? இறையியல் படித்திருக்க வேண்டும், ஒழுக்கவியல் கற்றிருக்க வேண்டும், வாழ்வியல் அறிமுறைகள் கற்றிருக்க வேண்டும். நம்முடைய பள்ளி கல்வி இதெல்லாம் ஒரு கற்று தரவே தராது. கல்வியை பற்றி ஒரு நாளை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பள்ளி கல்வி, கல்லூரி மேற்படிப்பு அல்லது போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ், இது எதுவுமே நமக்கு ஆன்மீக அறிவை, இறை அறிவை கற்றுத்தராது. எல்கேஜி ஒரு பையன் எத்தனை வயசுல பிச்சர்றா? ப்ரீ கேஜி. இன்னைக்கு நம்ம நாட்டில எல்லாம் எல்கேஜி இல்ல ப்ரீ கேஜி. கிண்டர் கார்டன் போய் இப்ப அதுக்கு முந்தி 3 வயசான உடனே பேரண்ட்ஸ் கொண்டு விட்டு அந்த பிள்ளை ஸ்கூல்ல பழகிறதுக்காக பிளே ஸ்கூல் என்று வச்சிருக்காங்க. பிளே ஸ்கூல்ல 3 வயசுல, அப்புறம் பிளே ஸ்கூலுக்கு போற எல்கேஜி, யூகேஜி, அப்பர் லோயர் கார்டன், அதாவது கிண்டர் கார்டன் லோயரும், அப்புறம் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்ப எத்தனை வருஷம்? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் 8 வயசு. நான் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல், 5th ஸ்டாண்டர்ட் பையன் படிச்சா 8 வயசு. அதுக்கு பிறகு 5th ஸ்டாண்டர்டுக்கு பிறகு 12th போயிடலாம், 12 வயசு. 12 ஏற்கனவே இந்த எல்கேஜிலையும் ப்ரீ கேஜிலையும் 3 வருஷம் கழிச்சாச்சு. அப்போ 12க்கு முன்னால 3 வருஷம். 12th படிக்கும் போது எத்தனை வயசு ஆகுது? ஒரு பையனுக்கு 15 வயசு ஆகுது. இடைவிடாமல், இடையில் தோல்வியை சந்திக்காமல், எந்த சப்ஜெக்ட்லையும் பின்னடைவு தழுவாமல் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாருந்தா 15 வருஷத்துல +2 முடிக்கலாம் நம்ம நாட்டில். அதற்கு பிறகு 15 வருஷத்துக்கு பிறகு நம்ம நாட்டுடைய எஜுகேஷன் டியூரேஷன் சொல்றேன். அதற்கு பிறகு என்ன ஆகுது? கல்லூரியில பையன் போய் சேர்றான். பேச்சுலர் ஸ்டடி முடிக்கிறதுக்கு 3 வருஷம். பிஏ, பிஎஸ்சி, பிஇ என்றால் 4 வருஷம், எம்பிபிஎஸ் என்றால் 5 வருஷம். ஆகவே எம்பிபிஎஸ் அல்லது பிஏ எல்லாரும் போக மாட்டாங்கன்னு சராசரி ஒரு மாணவன் 18வது வருஷத்துல ஒரு பிஇ, ஒரு பிஎஸ்சியா மாறுறான், இளநிலை பட்டதாரி. அதுக்கு பிறகு மாஸ்டர் பட்டதாரியானா 2 வருஷம். அப்ப 18 2 20 ஆச்சு. இனி ஒரு முனைவரா போறதுக்கு விரும்புறார், பிஹெச்டி படிக்க விரும்புறார். பிஹெச்டி படிக்க விரும்புற வயசு எத்தனை ஆச்சு அவருக்கு? 3 வயசு, குறைஞ்சது 3 வருஷம். பிஹெச்டி 3 வருஷத்துக்கு குறைவாக பிஹெச்டி யாரும் பண்ண முடியாது. டாக்டரேட், முனைவர், அப்துல் கரீம் முனைவர் என்று சொல்லுவாங்கன்னு வைங்களேன். 23 வருஷத்துல வந்திருக்கிறார். இந்த அவருக்கு நேரம் இதுவரையிலும் அவர் தோல்வியை சந்திக்கல, எந்த பரீட்சையிலும் பின்னடைவில்லை, ஐஎஸ் எதுவுமே இல்லை, அவருக்கு எழுத வேண்டிய பரீட்சை ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த 23 வருஷம் சந்தித்து வாழ்ந்தவர் திடீர்னு அவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை வருகிறது என்றால் நம்ம நாட்டில் இங்கே எப்படி தெரியல. நம்ம நாட்டில் என்ன பண்ணிடுறாரு? நேர போய் ஒரு சுவர் அருகில் நின்று ஜிப்பை கலட்டிக்கிட்டு அடிச்சு விட்டார. இந்த பிஹெச்டி 23 வருஷமா நீ பட்டம் பெற்று பட்டதாரி ஆயிட்டியப்பா, நின்றுகிட்டு இது செய்யக்கூடாதுன்னு யாராவது உணர்த்துறாங்களா? நின்று கொண்டு இந்த யூரின் பாஸ் பண்றது பல ரீதியில், மருத்துவ ரீதியிலும் சரி, தார்மீக ரீதியிலும் சரி, சுகாதார ரீதியிலும் சரி, இது கூடாது என்று யாராவது உணர்த்துறாங்களா? இல்ல. ஏன் நான் செஞ்சா என்ன?
ஏன் நீங்க என்ன தடுக்க வர்றான்னு நம்மள எல்லாம் அவர் எதிர்க்கிற அளவுக்கு தான் அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். ஆகவே இந்த 23 ஆண்டுகளும் அல்லாஹ்வை பற்றி ஒரு அறிவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி ஒரு அறிவு ஒரு கிடைக்கல, பாடத்திட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய நாலேஜ் புகட்டப்படல. இதான் நிலை, பிராக்டிகலா தான் நடக்குது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நோக்கி பல எச்சரிக்கைகளை விடுகிறார். குழந்தை வளர்ப்பு, இளைஞர்கள் பராமரிப்பு என்பது இன்றைய தலைப்பு. இளைஞர்கள் பராமரிக்கப்படாமல், கண்காணிக்கப்படாமல் வளர்க்கப்படுவார்களே ஆனால் பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்களை உணர வேண்டும் முதல்ல. அதனால கண்டிப்புடன் வளர்த்த வேண்டிய இடத்தில் இளைஞரை கண்டிப்புடன் தான் வளர்த்த வேண்டும். சிறந்து பேச வேண்டிய இடத்துல நீ அப்ப செய்யக்கூடாதப்பா, அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ் ரசூல் அதற்கு வழிகாட்டல, நீ ஏன் செய்யறா என்று கேட்கிற இடங்களில் குரல் உயர்த்தி கேட்பதற்கு நமக்கு ஹக்கு இருக்கிறது. 18-16 வயசுக்கு வரையில் பெற்றோர் ஒன்றும் சொல்லக்கூடாது என்றால் அல்லாஹ்வுடைய சட்டம் இல்ல, ரசூலுடைய சட்டம் இல்ல. அது நாட்டுடைய நடப்புகள், மனித உரிமை ஆர்வலர்களுடைய அதிகப்படியான வரம்பு கடந்த சட்டங்கள், அவற்றை அப்படியே முஸ்லிம் பேரண்ட்ஸ் பின்பற்ற வேண்டுமா என்பதை யோசிக்கிறீங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இங்கே திருடுகிறவர்கள், வழிப்பறியர்கள், கொள்ளையர்கள் திடீரென்று ஒரு ஹாபி வந்து குத்திட்டு போயிடுறாங்க, அடிச்சுட்டு போயிடுறாங்க, உதச்சிட்டு போயிடுறாங்க, மிதிச்சுட்டு போயிடுறாங்க என்று கேள்விப்படுறோம். இதெல்லாம் செய்வது யார் என்று கேட்டால் அதிகமும் சின்ன வயசுல உள்ள இளைஞர்கள் தான். இந்த ரீதியில் இளமை போகுமையானால் இந்த முடிவு என்ன? முஸ்லிம் பேரண்ட்ஸ்களுடைய, முஸ்லிம் இளைஞருடைய முடிவு என்னவாக இருக்க முடியும்? நபிகள் சொல்றாங்க, ஒரு இளைஞனை, ஒரு குழந்தை பிறந்து வரக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லிமா தான் பிறந்து வருது. பிறந்து வரக்கூடிய குல் மௌலூது யூலது அலல் ஃபித்ரா, இயற்கையாகவே பிறந்த நேச்சுரலா அது எப்படி வளரணும் அப்படி வளருது, அப்படி பிறக்குது. அப்ப அதை அப்படி விட்டுருங்க, ஒரு கைடன்ஸ் இல்லாம விட்டாச்சுன்னா அல்லாஹ் புரியும், அல்லாஹ் நம்பும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்கும், அதை செயல்படுத்தும். யாருடைய கைடன்ஸ் இல்லாம இந்த பக்கத்தில் எல்லாம் கொடுத்துருக்கான். சிந்திக்கிற ஆற்றல் இந்த குழந்தைக்கு இருக்கிறார். ஆனால் சுற்றுச்சூழல் அவனை கெடுக்கிறது. வலாக்கின் அபவாஹு யுஹவிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி, இவருடைய பெற்றோர்கள் அப்பாவும் அம்மாவும் அவர்கள் எந்த ஒரு ஐடியால இருக்கிறாங்களோ அதுபடி இந்த பையனை வளர்த்துறாங்க. அப்ப இதுதான் நபிகள் சொல்றாங்க, சுற்றுச்சூழல் தான் எல்லாரும் தான் மனிதன் கெடுக்கிறான். சூழ்நிலைகள் சரியா இல்லைன்னு கெட்டு போவான். அங்க பேரண்ட்ஸ் தான் சொல்றாங்க, பேரண்ட்ஸ் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு தீ வணங்கியாகவோ நெருப்பு வணங்கியாகவோ இருந்தால் மஜூசி, அந்த பிள்ளைகளை அவன் போக்குல போக சொல்லிடுறான். ஒரு தாக்கம் இல்லாம இருந்தா இயல்பாக. ஆகவே பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சூழ்நிலைகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சூழ்நிலைகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால பிள்ளைகளை கண்காணித்து இறைவனும் இறை தூதரும் சொன்ன முறைப்படி அவர்களை வாழ வைப்பதற்கு பேரண்ட்ஸ்கள் தயாராக வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த தலைப்பை பற்றி இன்னும் பேரண்ட்ஸ்கள் தெரிய வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடருவோம். இதே தலைப்பு இல்லை, குழந்தை வளர்ப்புக்கு என்ன முக்கியத்துவம். நாமெல்லாம் ஃபேமிலியோட இருக்கிறோம், நமக்கு 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தை, வயசு பொண்ணு இருக்குது, வயசு பையன் இருக்கிறான், சின்ன குழந்தைகள் இருக்கிறது. இவர்களை எப்படி ஆற்றி போற்றி வளர்க்க வேண்டும் என்பதற்கு என்ன இஸ்லாம் சொல்லுகிறது, நான் நம்புகிற குர்ஆன் நமக்கு என்ன கைடன்ஸ் தருகிறது, நாம் ஏற்றிருக்கிற நம்முடைய தலைவர் அதற்கு என்ன வழிவகுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பா அறியணும். அறியாம இருக்க முடியாது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பருவம் இளமை. எல்லா தீமைகளும் வெகு விரைவில் தொற்றிக் கொள்ளக்கூடிய பருவம். நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸோட மோதுகிறான் பையன், உணர்வு அலைகளோடு மோதுகிறான். அப்பா அது செய்யக்கூடாது, எனக்கு தோணுது செய்யலாம். அம்மா அது செய்ய வேண்டாங்கிறாங்க, எனக்கு தோணுது செய்யலாம். உணர்வுகள், பாலியல் உணர்வுகளோடு மோதக்கூடிய பருவம். எல்லா தீமைகளும் தொற்றிக் கொள்கிறது. ஸ்கூல்ல இந்தியாவில் வரையிலும் பள்ளிகளில் பிரவுன் சுகர் மாணவர்கள் பயன்படுத்துவதாக தகவல்கள். முந்தைய காலங்களில் குடிக்கிற ஆளை பத்தி பேசும்போது 20, 24, 25 சொன்னாங்க. இன்னைக்கு 16 வயசு பையன் குடிக்கிறான். பிரவுன் சுகர் பரிமாறப்படுகிறது, விற்கப்படுகின்றன சில பள்ளிகளில். ஒரு நைஜீரிய பையனை மெட்ராஸ்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க காலத்தில் அவரை பிடிச்சு தண்டிச்சாங்க. கிலோ கணக்கில் அவன் அதை இறக்குமதி செய்து மாணவர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கான். ஆகவே வெகு விரைவு என்ன காரணம்? கைடன்ஸ் இல்ல பையனுக்கு.
கைடன்ஸ் இல்ல. இந்த 16 வயசு 18 வயசு 23 வயசுல PhD படிச்சு முடிஞ்சு வெளியே வந்திருக்கிறார். ஒரு கைடன்ஸ் இல்ல. அப்போ கைடன்ஸ் இருக்கிறது தானே மகனுக்கு வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் உதவினால நீங்க எல்லாம் நன்றாக அறிவு பெற்றவர்கள். இந்த இஸ்லாமிக் கைடன்ஸ் சென்டரோட இங்க உள்ள இந்த சென்டரோட தொடர்பு வச்சுக்கிறீங்க. தமிழில் உங்கள் தாய்மொழியில் உங்களுக்கு குத்துபாக்கம் உரைகள் ஆற்றப்படுகின்றன. அதனால நீங்க எல்லாம் நல்ல பாக்கியம் பெற்றவர்கள், நற்பாக்கியசாலிகள். நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட அது இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா எப்படி பிள்ளைகிட்ட பகரும் அது தொடர முடியும். இந்த 23 வயசு வரையிலும் அல்லாஹ் பற்றி அல்லாஹ் ரசூலை பற்றி தெரியாதவர்கள் பட்டதாரிகள், அறிவாளிகள் பட்டதாரிகள். இவர்கள் தான் நாளைக்கு என்ன பேரண்ட்ஸா மாறுறாங்க. இவருக்கு என்ன சொல்ல முடியும்? இந்த 23 ஆண்டு காலத்தில் அல்லாஹ் பற்றி தெரியல, அல்லாஹ் ரசூலை பற்றி தெரியல. நான் வெறும் ஒரு யூரின் பாஸ் பண்றதை பற்றி தான் நான் உதாரணம் சொல்றேன். மீதி எத்தனை உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. வேடிக்கையாகவும் இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும். சிரிப்பு காட்டக்கூடாது இருக்குன்னு சொல்லல. இளைஞருடைய நிலைமைகள், பட்டதாரிகளுடைய பண்பட்ட பட்டதாரிகள். நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் பண்பாட்டு சீரழிவை ஏற்படுத்துகிற எஜுகேஷன், பண்பட்ட பட்டதாரிகளை உருவாக்குற எஜுகேஷன் சிஸ்டம் இல்ல. ஆன்மீகவாதிகள் எல்லாம் அலறுகிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமில்ல, நான் முஸ்லிம்ஸ் வரை ஆன்மீகவாதிகள் அலறுகிறார்கள். என் பையன் கெட்டு போறானே, ஆன்மீகவாதிகள் போய் அபிப்பிராயம் கேட்கிறாங்க. இந்த பிள்ளை இந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்கு என்ன வழி? ஒயிட் காலர் கிரைம்ஸ், அதாவது வெள்ளை சட்டையினுடைய குற்றங்கள் கொஞ்சம் நஞ்சமா இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எஜுகேஷன், நம்முடைய நாட்டுடைய எஜுகேஷன். எஜுகேஷன் ஆன்மீக உணர்வு இல்லாத, ஆன்மீக உணர்வு ஊட்டப்படாத எஜுகேஷன். ஆன்மீகமே தெரியல பையனுக்கு. அல்லாஹ் பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொடுக்கப்படாது. ஒளிந்து மறைந்து அவனுடைய மத கல்வி நிலையங்களில் போய் ஏதாவது படிச்சா உண்டு. அல்லாஹ் உதவினால் இங்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அந்த ஒரு அகாடமி இருக்கிறது, என்ன ஃபைரோஸ் அகாடமியா, என்ன அகாடமி? நிசாம் அஸ்ஹர் அகாடமி. ரொம்ப அருமையா இருக்கு. அங்க உள்ள குழந்தைகள் ஸ்கார் போட்டு இஸ்லாமிக் எஜுகேஷன் இந்த இங்கிலாந்துல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இது நம்முடைய நாட்டில் வளர வேண்டும். இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம நாட்டில் எஜுகேஷன் இருக்கிறது, நாம் மறக்கல. ஆனா இங்க கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றாவிட்டால், அவர்கள் போகலை விட்டுக் கொடுப்போமே, ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸ் சொல்லி அவர்களை காப்பாற்றாவிட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மாதிரி அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா எச்சரிக்கை அல்லாஹ் விடுகிறார் பேரண்ட்ஸை நோக்கி. இது பேரண்ட்ஸுக்கு தான் பொருந்தும். வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா. பேரண்ட்ஸ்னா உங்களுடைய மனைவியை காப்பாற்றுகிற பொறுப்பு உண்டு, பிள்ளைகளை காப்பாற்ற பொறுப்பு நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் குழந்தைகளுக்கு இஸ்லாமிய அறிவை புகட்டாது என்பதை மீண்டும் சொல்லுகிறேன். ஒரு செக்யூலர் கண்ட்ரியில எங்க இருந்தாலும் சரி, அங்க குறிப்பிட்ட ஒரு மதத்தினுடைய பாடங்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பது துஸ்தூர்லயே, கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்களே, அரசியல் சாசன சட்டத்திலே இல்ல. கிறிஸ்தவ சமுதாய சகோதரர்கள் அவர்கள் தங்களுடைய சில பள்ளிகளில் +2 வரையிலும் இவர்கள் அவங்களுடைய இதை போதிக்கிறார்கள், அவங்களுடைய மத போதனையை செய்கிறார்கள். குமரி மாவட்டத்தில், நான் வாழுகிற குமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆன்மீகவாதிகள், கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது பாதிரியாக பரவல் சேர்ந்து நம்முடைய பள்ளிகளில் 3 மதத்தினுடைய பாடங்கள் நிறுவப்பட வேண்டும், வைக்கப்பட வேண்டும், பாடத்திட்டத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு மீட்டிங் போட்டாங்க பிஷப் ஹவுஸ்ல. நானும் அழைக்கப்பட்டேன். உதாரணத்தை